சொல்றாங்க. சொல்லுபவர் நேர்மையாளராக இருந்தால், அவர் மீது இதுவரைக்கும் எந்த இன்னும் வாடகை குற்றச்சாட்டும் வீட்ல இருப்பாரு. இல்லாதவராக இன்னும் வந்து இருந்தால் என்னது பட்டா இல்லாத வீட்ல இருக்கேங்கிறாரு. அதெல்லாம் இருப்பாரு அதெல்லாம் இருப்பாரு. எவ்வளோ எளிமையா நீங்க வாழ்றாரு நீங்க பாருங்க. நீங்க இதெல்லாம் எல்லாம் வெளியில சொல்லிட்டு இருப்பாங்களாங்க. எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தான் ஒரு தொலைக்காட்சி ஒ பொ பொ இந்த நிகழ்ச்சியில அதெல்லாம் வெளிப்படையா அவருடைய சொத்து பட்டியலை வெளியிடவோ, அவர் செய்திருக்கிற எவ்வளவோ காரியங்கள் என்னால சொல்ல முடியும். அதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இல்ல. அதெல்லாம் அந்த அந்த அளவுக்கான அவர்கள் தகுதியானவர்களாக நான் நினைக்கல. ஏன்னா, நீங்க ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்க திராவிட வெற்றி கழகம்னு ஏதோ ஒரு இயக்கத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து ஒருத்தர் மேல வந்து எந்த ஒரு இயக்கம் நீங்க ஆரம்பிச்சாலும், இப்போ தாவேகா தலைவர் விஜய் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அரசியல் எதிரி திமுக என்று திமுகவினுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டுமே தேர்தல் களத்தில் நிற்கிறாரே தவிர, கொள்கை எதிரி பாஜக என்ற அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து ஒரு பெரிய போராட்ட களமோ, ஒரு பெரிய அறிக்கைகளோ எதிர்த்து இதுவரைக்கும் பெரிய விஷயத்த விஜய் பேசல. அப்ப அரசியல் எதிரி என்கிற ஒரு நிலைப்பாடை வைத்துக்கொண்டு மட்டும் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு விஜய் நினைக்கிறார். நீங்க இன்னைக்கு வரைக்கும் வைகோ மேல, இன்னைக்கு வரைக்கும் அவர் துரை வைகோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லியே நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க வளர்ந்துடலாம் நினைக்கிறது என்பது, அது ஒரு மூன்றாம் தர அரசியல் நிலை அது. நீங்க வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணதற்கு பிறகு, உங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய எதிர்கால அரசியல் என்ன? நீங்க என்ன செய்ய போறீங்க? என்பது குறித்தான பதிவுகள் இதுவரைக்கும் எதுவும் பதிவு பண்ணியிருக்காங்களா? ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? உங்களுடைய பேட்டிகள் ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? இன்றைக்கு வரைக்கும் என்னிடம் 1000 கேள்விகள் நீங்கள் கேட்டாலும், நாம் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை தாங்கி நிற்கிற இயக்கத்தினுடைய தொண்டனாக தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க முடியும். அப்படித்தான் நான் பேச முடியும். எது அரசியல் உங்களுக்கு? வைகோ மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்வதும், நீங்கள் வெளியில வந்துட்டீங்க ஒரு இயக்கத்தை விட்டு. ஒரு இயக்கத்தை விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு, அந்த இயக்கத்தை பத்தி பேசக்கூடாது.